மக்களே நேற்று நம்ம பார்த்துருந்தோம் தாவேக்கா தலைவர் பிரச்சாரம் தொடங்க உள்ளதாக தகவல் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மே ஆயிருக்கு. தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கன்ஃபார்மாக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அதனால் சென்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஏப்ரல் 21 வரைக்கும் அவரோட பிரச்சாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சென்னையில் ஆரம்பிக்கிறாரு அவரோட பிரச்சாரத்தை 5 இடங்கள் கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளில். ஸோ தளபதி அவர்கள் ஃபுல்லாகவே சென்னையை கவர் பண்ணிட்டு போகிற மாதிரியும் ஹோல் தமிழ்நாடுமே இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ ரோட் ஷோ பண்ணுறதாகவும் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற மாதிரி நடத்துங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ தளபதி அவர்கள் மறுநாள்லேருந்து அதாவது 28ஆம் தேதியிலேருந்து சம்பவம் காத்துட்ருக்குது. ஸோ தளபதி அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சாரம் மூலம் மக்களை சந்திக்கிறார், பொதுக்கூட்டங்கள் மூலம் மக்களை சந்திக்கிறாரு. என்ன பேச போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாரு, அதோட இம்பேக்ட் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கதா சொல்லப்படுது. ஸோ தளபதி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருமே காத்துட்ருக்கோம். இந்த ஒரு மாதமே தளபதியோட 25 நாட்கள் என்ன பேச போகிறாரு, எப்படிப்பட்டு மக்களை கவர் பண்ண போகிறாரு, இதில் எப்படி ஓட் பர்சன்டேஜ்லாம் மாறப்போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை களத்தில் வேறு லெவல் சம்பவம் பண்ணுவாருங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஸோ தளபதி கூட சேர்ந்து 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்குமே அனுமதி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ அதனால் வேறு லெவலில் வெளுத்து வாங்க போகிறாங்க தாவேக்கா. ஸோ தளபதியோட பிரச்சார பயணம் சென்னையிலேருந்து தொடங்குது அப்படிங்கிறது தான் தகவல். அனுமதியும் கிடைக்கிது. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.